இலவசன்றது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. கல்வி இலவசமாக கொடுத்தா வரவேற்கத்தக்கது. குடிநீர் இலவசமாக கொடுத்தா வரவேற்கத்தக்கது. மருத்துவம் இலவசமாக கொடுத்தா வரவேற்கத்தக்கது. இந்த மூணையும் நாங்கள் மட்டும்தான் செய்வோம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இலவசம் தரமாட்டோம், இலவசத்துக்கு கையேந்தாமல் உங்களை வச்சுக்குவோன்னு சொல்கிறோம். எங்களோட பேசிக் பிரின்சிபலே, கட்சியோட பேசிக் பிரின்சிபல், என்னோட தாய் மக்கள் அண்ணன் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறாரு, என் தங்கச்சி, என் தம்பி, என் சகோதரன், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் புள்ளன்னு சொல்கிறாருன்றது அந்த உணர்வில் சொல்கிறார். அது வாய் வார்த்தை கிடையாது, அது உணர்வு. அப்படிங்கிறப்ப என் தம்பி ரோட்டில் பிச்சை எடுக்க விடுவானா? 4 பேர்ட்ட கையேந்து விடுவானா? என் தாய் போய் 100 பேரை நின்று ஒரு பொது இடத்துல போய் நின்று ஒரு அங்காடியில் போய் ஒரு அரிசிக்கு கையேந்துறதுக்கோ இல்லை ஒரு 200 ரூபா காசு கொடுக்க கையேந்துவோம் நாங்கள் விடுவோமா? ஒரு சேலைக்கு நிற்கணுமா? ஏங்க, நம்ம இந்த தமிழர் இனம் எவ்வளோ பெரிய பாரம்பரியம் மிக்கணும். இந்த இனம் இப்போ இன்னைக்கு அந்த இனத்தோட இன்னையோட நிலைமை என்னங்க? இன்னையோட நிலைமைன்றது உங்களுக்கு தெரியும். பொங்கல் வந்துச்சுன்னா அவன் கொடுக்குற 2 துண்டு கரும்புக்கும் அவன் கொடுக்குற அந்த அரிசிக்கும் வெள்ளத்துக்கும் அடிச்சுக்கிட்டு போய் ரோட்டில் நிற்கிற மாதிரி இன்னைக்கு நிலைமையை உருவாக்கி வச்சுட்டாங்க. ஸோ இலவசன்றது சுத்தமாக ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயம். நான் சொல்கிற இந்த 3 மட்டும்தான் ஒரு அரசு இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியோட கொள்கை. அதை முன்னிறுத்தி தான் நாங்கள் இன்னைக்கு களத்தில் நிற்கிறோம்.